ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சுட்டு துவையில் அரைக்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இதோ இங்கே வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். நான் வந்து 10 பேருக்கு செய்கிறதுனால 1/4 கிலோ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதோடவே தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு இதுலேயே தூவிடலாம். இப்போ ஒரு பாதி உப்பு, அப்போ நம்ம அரைக்கும் போது பாதி உப்பு, கொஞ்சம் எண்ணெய் கடலெண்ணெய் செக்கெண்ணெய் ஊற்றலாம். கொத்தமல்லி தலையை இப்படி தூவணும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, வாங்க எப்படி கத்திரிக்காய் சட்னி பண்ணிடுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மிளகாத்தூள் மட்டும் நான் வந்து மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டேன். இப்போ இந்த கலவை வந்து இதில் கலக்கிடலாம். கலக்கிட்டு இப்படி கையிலேயே நம்ம வந்து மசிச்சு விட்டுறலாம். ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் ஆறிடுச்சு. கத்திரிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. இது வந்து புற்றுநோய்க்கு கூட ரொம்ப நல்லது. புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட சப்பாத்தியில், இட்லியில், பூரியில், தோசையில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து வச்சு நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து சாம்பார் வச்சு சாம்பார், புளிக்குழம்பு இப்படி கத்திரிக்காய் போட்டோம்னாக்க மற்றவங்க சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே தூரம் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இப்படி கத்திரிக்காய் சுட்டு இப்படி பிணையிறதுனால அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசையில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட், இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செய்யுங்க, சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பராக அமிர்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது.